புதுசாக யாராச்சும் வீடியோ பார்க்குறதா இருந்தால் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் கூட ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் நண்பர்களே, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் கூட ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க. இதில் அனைத்து ரீசார்ஜ் தகவல் உங்களுக்கு முன்கூட்டியே கிடைக்கும். சில டயத்தில் வீடியோ பண்ண முடியாது. அந்த மாதிரி டயத்தில் நாங்கள் முன்கூட்டியே வாட்ஸ்அப் சேனலில் தான் எல்லாமே பதிவு பண்ணுவோம். ஓகேவா? வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்காங்க. ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஏர்டெல் டிஜிட்டல் டிவி புது டேரிஃப் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பழசு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேரிஃபும் ரீசார்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா சேனல்ஸ் கூட நம்மளுக்கு கம்மியாக வரும், அதே மாதிரி வேலிட்டி கூட கம்மியாக வரும். புது டேரிஃப் மட்டும் தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி இந்த பிளானு புது டேரிஃப் லான்ச் பண்ணி 1 வீக் ஆகுது. நான் வீடியோ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ பண்ணல. கண்டிப்பாக புது டேரிஃப் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும், எத்தனை சேனல்ஸ் வருதுன்னு எல்லாமே இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மோட்டிவேஷன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க டேரிஃப் லிஸ்ட்டு பார்க்கலாம், அதே மாதிரி சேனல் லிஸ்ட்டு கூட. ஏர்டெல் டிஜிட்டல் டிவி ரீசார்ஜ் திட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம புதுசாக லான்ச் பண்ணிக்கிற ரீசார்ஜ் திட்டங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம முன்கூடியே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இது எல்லாமே சென்ட் பண்ணிக்கிறோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம இந்த டேரிஃப் பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி என்ன சேனல்ஸ் வருது அது கூட தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம எஸ்டி சேனல்ஸ் எத்தனை வருது, எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களை முதல்ல நம்ம எஸ்டி பேக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே 1 மாதம், 6 மாதம், 12 மாதம் டேரிஃப் நம்ம லிஸ்ட் நம்மளுக்கு ஷோ ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் சூப்பர் ஸ்டார் பேக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 258 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இங்கே 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1286 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1576 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இங்கே தமிழ் சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் பேக்கு, இந்த பேக் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 298 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1488 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2979 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே தமிழ் அல்டிமேட் பேக் பார்த்தீங்கன்னா 284 ரூபாய் 1 மாதத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1427 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு 2846 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே தமிழ் ஃபேமிலி கிட்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 328 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே 6 மாதம் பேக் இல்லை. அதே மாதிரி ஒரு சில பேக் கூட ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இதில் அல்டிமேட் தமிழ் இங்கிலீஷ் பேக்கு, அல்டிமேட் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் பேக் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 476 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2377 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 4754 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டேரிஃப் எல்லாமே புது ரீசார்ஜ் திட்டங்கள். இதுதான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். உங்கள் நண்பர்களுக்கு யாராச்சும் ஏர்டெல் டிடிஹெச் வச்சுட்டு இருந்தால் இந்த வீடியோன்றதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் கருத்துக்கள் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் ரிப்ளை கொடுக்க முயற்சி செய்கிறோம். ஓகேவா? இது எஸ்டி பேக்கு. இப்போ நாம் ஹெச்டி பேக் தெரிஞ்சுக்கலாம், அது எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நண்பர்களே, இது ஹெச்டி பேக், இதுக்கு முன்னால் பார்த்தது எஸ்டி பேக்கு, இது எஸ்டி பேக்கு. ஓகேவா? இது 1 மாதத்தும், 6 மாதம், 12 மாதம். ஓகேவா? இங்கே 1 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக்கு, பேக்கில் 259 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும் 1 மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1287 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2577 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக்கு. ஓகேவா? தமிழ் சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் ஹெச்டி பேக் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 299 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1489 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2979 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். தமிழ் சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் ஹெச்டி பேக்கு. ஓகேவா? தமிழ் பேசிக் ஹெச்டி பேக் பார்த்தீங்கன்னா இங்கே 1 மாதம் பேக்கு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இங்கே 6 மாதம் பேக் பார்த்தீங்கன்னா 1317 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி 12 மாதம் பார்த்தீங்கன்னா 2417 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும் தமிழ் பேசிக் ஹெச்டி பேக்கில். அல்டிமேட் தமிழ் எஸ்டி பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 மாதத்துக்கு 339 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1702 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 3403 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? தமிழ் அல்டிமேட் ஹெச்டி பேக்கு. அல்டிமேட் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ஹெச்டி பேக் பார்த்தீங்கன்னா 601 ரூபாய் நீங்கள் 1 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 3004 ரூபாய் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி 12 மாதத்துக்கு 6008 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே ஹெச்டி பேக்கு. ப்ளீஸ் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களோட கூட நீங்கள் பகிர்ந்துக்காங்க இந்த ரீசார்ஜ் திட்டங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரிவிப்படுத்துங்க. நண்பர்களே, இந்த பேக்கில் எல்லாமே சிறந்த பேக்காக ஒரு 4 பேக்கை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பேக்கில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த 4 பேக்கை தான் சிறந்த பேக்காக நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் காஸ்ட் கம்மியாக இருக்குது. எஸ்டி பேக்கு, ஹெச்டி பேக்கு. இங்கே தமிழ் சூப்பர் ஸ்டார் பேக் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு 258 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணணும். அதே மாதிரி 6 மாதத்துக்கு
1286 ரீசார்ஜ் பண்ணணும். 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2576 ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே தமிழ் சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 298 ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1488, ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2979 ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். இது HD பேக். இப்போ HD பேக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் சூப்பர் ஸ்டார் HD 19 சேனல்ஸ் நம்மளுக்கு வரும் HD பேக்கு. ஓகேவா? இங்கே ஒரு மாதத்துக்கு 259 ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். 6 மாதத்துக்கு 1287 ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2577 ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பேக் பார்த்தீங்கன்னா தமிழ் சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் HD பார்த்தீங்கன்னா இங்கே 35 HD சேனல்ஸ் வரும். ஒரு மாதத்துக்கு 291 ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே 6 மாதத்துக்கு 1489, 12 மாதத்துக்கு 2979 ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே சிறந்த பேக்கு இந்த 4 பேக்கை தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது 4 பேக்கை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு ரீசார்ஜ் டேரிஃப்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? வாங்க சேனல் லிஸ்ட்டு கூட பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நம்ம ரீசார்ஜ் திட்டங்களை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ சேனல் லிஸ்ட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல் லிஸ்ட்டு அதே மாதிரி ரீசார்ஜ் திட்டங்கள் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் முன்கூடியே நம்ம சென்ட் பண்ணியிருக்கணும். தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற ரீசார்ஜ் திட்டங்களுக்கு இந்த சேனல்ஸ் எல்லாமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? HD பேக் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா HD சேனல்ஸ் இங்கே உங்களுக்கு எத்தனை HD சேனல்ஸ் வருதுன்னு எல்லாமே தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு நார்மல் சேனல்ஸ் எத்தனை வருது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆங்கில சேனல்ஸ் எத்தனை வருது, ஸ்போர்ட்ஸு, கிட்ஸு எல்லாமே உங்களுக்கு எத்தனை வருதுன்னு இங்கே தெரியுது பாருங்கள். தெரிஞ்சுட்டே ரீசார்ஜ் பண்ணிக்காங்க. ஆனால் கம்மியான விலையில் பண்ணால் கம்மியான சேனல்ஸ் தான் வரும். நீங்கள் அதிகமாக விலையில் பண்ணால் தான் அதிகமான சேனல்ஸ் உங்களுக்கு ஏர்டெல் தரப்பில் கொடுப்பாங்க. ஏன்னா சன்டைரக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்குக்கு இந்த சேனல்ஸ் வரும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏர்டெல்லேருந்து எந்த ஒரு விளக்கமும் நம்மளுக்கு தரமாட்டாங்க. நம்ம ரீசார்ஜ் பண்ணால் தான் தெரியுது நம்மளுக்கு எத்தனை சேனல்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏர்டெல் சன்டைரக்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணால் எத்தனை சேனல்ஸ் வருதுன்னு அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஏர்டெல் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 28 நாட்கள் கூட வராது, 24 நாட்கள் தான் வரும். ஏர்டெல் DTHல் மட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சேனல்ஸ் எல்லாமே இங்கே தெரிஞ்ச சேனல்ஸ் எல்லாமே இருக்குது ஏர்டெல் DTHல். நீங்கள் அதிகமாக விலை கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஒரு சேனல்ஸ் கூட ஸ்கிப் ஆகாமல் எல்லா சேனல்ஸ் வரணும்னா அதிகமாக விலை கொடுத்தா ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில். ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.